கண்ணீர் விட்டு அழுத ஓபிஎஸ் அதிர்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பின்புமே பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு என்பது நிறையவே இருந்துச்சு. இப்ப தற்சமயம் ஆதரவுகள் என்பது சற்று குறைவாக இருக்கிற மாதிரி தெரிந்தாலுமே அவருடைய பின்புலத்தில் இருந்து ஆதரவுகள் பூரா வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப வைத்தியலிங்கத்தை எடுத்துக்கங்க, அதே போல புகழேந்தி, இந்த மாதிரி ஓபிஎஸ் இருந்து பிரிந்து போனவர்கள் அனைவருமே தற்போது தனி அணியை உருவாக்கி இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இன்ன வரைக்கும் எந்த ஒரு இடத்திலுமே நமது ஓபிஎஸ்களை தரக்குறைவாக அதனால் பேசவே கிடையாது. முதல் விஷயம், அவர் வேறொரு பாதையில் பயணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்களே தவிர இனிமேல் ஓபிஎஸ் எங்களுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது, ஓபிஎஸ் வேறு நாங்கள் வேறு அப்படின்னு சொல்லி எந்த இடத்திலுமே பிரித்து பேசுறது கிடையாது. இவங்க மறைமுகமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுத்து கொண்டுதான் இருந்தாங்க. அதுவுமே அனைவருடைய குறிக்கோளும் என்ன அப்படின்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோள் தான். அப்ப அதிமுக ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அப்படிங்கிற தகவல் நன்றாக வெளிவந்துருந்துச்சு அப்படின்னு இப்படிப்பட்ட சொல்லில் நேற்று தினம் கண் கலங்கி இருக்கிறாராம் ஓபிஎஸ் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா வைத்திலிங்கத்தின் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஓபிஎஸ்க்கு இருந்த மிகப்பெரிய ஒரு ஆதரவு அப்படின்னா வைத்திலிங்கம் மட்டும்தான். அப்படிப்பட்ட வைத்திலிங்கத்தின் மீது நேற்று தினம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் மூலமாக வழக்குகள் தொடுக்கப்பட்டிருப்பதால் ஓபிஎஸ் அவர்களை கண்கலங்க வைத்திருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 2015 2016 ஆண்டு அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தின் போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் சென்னை பெருங்குளத்தூரில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டம் கட்டுவதற்கு 27 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக தற்போது பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு புகாரை பதிவு பண்றாங்க. அதுவுமே அறப்போர் இயக்கம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டு அந்த புகாரை ஏற்றுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழக்குகளை பதிவு பண்றாங்க. அதுவும் வைத்திலிங்கம் பிளஸ் வைத்திலிங்கம் சொல்றது 11 பேர். அந்த 11 பேர்ல வைத்திலிங்கத்துடைய 2 மகன்கள் பெயரும் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது இங்க மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படும். வைத்திலிங்கம் அவர்கள் இதற்கு மறுப்புகளை தெரிவித்திருக்கிறார். மறுப்பு தெரிவித்திருந்தாலுமே ஓபிஎஸ்க்கு இருந்த ஒரே ஆதரவு வைத்திலிங்கம். அந்த வைத்திலிங்கம் வழக்குகளை சந்திக்க போய்விட்டால், ஒருபுறம் வழக்குகளை சந்திக்க ஆரம்பித்துவிட்டால் ஓபிஎஸ் உடன் நெருக்கமாவதோடு ஓபிஎஸ்க்கு உதவி செய்யக்கூடிய வேலைகளில் சற்று தொய்வு என்பது ஏற்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை அனைத்துமே திமுகவுடைய மாஸ்டர் மைண்ட் திட்டத்தின் மூலமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக ஒன்றிணைந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் கண்டிப்பாக திமுகவிற்கு அது மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நிலைமை வந்துவிடக் கூடாது. 2026 தேர்தலுமே எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிமுக வழிநடத்தி போட்டியிட்டால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறக்காட்டி இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லி யார் யார் மிக தீவிரமா இருக்கார்கள் அவர்கள் மீது எல்லாம் வழக்குகள் என்பது போடப்படுகிறது. அதில் எஸ்பி வேலுமணி முக்கியமான ஒரு நபர், அடுத்து வைத்திலிங்கம், இந்த 2 நபர்கள் மீது வழக்குகள் தற்போது தொடுக்கப்பட்டிருப்பது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.